பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ரோமர்கள் நிருபத்திலே 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே 14 அந்த மத்திய பகுதியில் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு மனிதன் கிருபையை சார்ந்திருந்தால், கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது, அவனை மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையாகவே இந்த நாட்களில் நாம் கிருபையை நாம் சார்ந்திருப்போமானால், கிருபையை சார்ந்து இருக்கும் பொழுது எந்த ஒரு பாவமும் எந்த ஒரு காரியமும் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எல்லாமே தேவனுடைய கிருபையினாலே, கிருபையினால் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கிருபையினால் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் கிருபையாய் நம்மை இம்மட்டுமாய் நடத்துகிறார். ஆகவே தான் அந்த இடத்துல நான் வாசிக்கும் பொழுது ஒரு மனிதன் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருப்பானால், கிருபையை தேவனுடைய கிருபையை சார்ந்திருப்பானால் அவனை பாவம் மேற்கொள்ள முடியாது என்று வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நம்ம 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 2 கொரிந்தியரில் அந்த 12:9 வாசிக்கும் பொழுது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்கிறார். அப்போது ஒரு மனிதன் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறதுனால, கிருபையை சார்ந்து இருக்கிறதுனால எந்த பலவீனமும் அவனை மேற்கொள்ளாது. கிருபையை சார்ந்திருக்கிற எந்த ஒரு மனிதனையும் பாவம் மேற்கொள்ள முடியாது. கிருபையை சார்ந்திருக்கிற எந்த ஒரு மனிதனையும் பலவீனம் அவனை மேற்கொள்ளாது. தொடர்ந்து நாம் ஆதியாகமத்திலே 39ஆம் அதிகாரத்தில் 21 வாசிக்கிறோம். அதாவது யோசேப்பினுடைய காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் சிறைச்சாலையில் இருக்கிறதான ஒரு காரியம். அவன் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு இருந்தாலும் கர்த்தர் அவனோடு இருந்தார், கர்த்தருடைய கிருபை அவனோடு இருந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது ஒரு மனிதன் கிருபையை சார்ந்திருந்தால், கிருபை ஒரு மனிதனோடு கூட இருக்குமானால் எந்த சிறையிருப்பும் அவனை மேற்கொள்ளாது. தேவன் கிருபையினால் அவனை உயர்த்துகிறவர். யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். அவன் சிறைச்சாலையில் இருந்தாலும் கர்த்தர் அவனோடு இருந்தார், தேவனுடைய கிருபை அவனோடு கூட இருந்தது என்று வேதம் சொல்கிறது. அப்போது ஒரு மனிதன் கிருபையை சார்ந்து இருக்கும் பொழுது, ஒரு மனிதனோடு கிருபை இருக்குமானால், தேவ கிருபை இருக்குமானால் எந்த சிறையிருப்பும் அவனை மேற்கொள்ள முடியாது. சிறையிருப்பை அது மாற்றும். 4வதாக சங்கீதம் 94:18 வாசிக்கிறோம். அதாவது கிருபைக்கு ஒரு மனிதன் கீழ்ப்பட்டிருப்பானால், கிருபையை சார்ந்திருப்பானால் அவன் கால் சறுக்குவதில்லை, கர்த்தருடைய கிருபை அவனை தாங்கும் என்று வேதம் சொல்கிறது. இப்போ 4வதாக ஒரு மனிதன் கிருபையை சார்ந்து இருக்கும் பொழுது அவன் தள்ளாடுவதல்ல, அவன் தடுமாறுவதல்ல, அவனுடைய கால் இடராது சறுக்காது என்று சொல்லப்படுகிறது. அவன் கால் சறுக்காது இடராது, கர்த்தருடைய கிருபை அவனை தாங்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். அப்போது கிருபையை சார்ந்து இருக்கும் பொழுது அவன் தடுமாறுவதில்லை, அவன் வாழ்க்கையில் இடறுவதில்லை, அவன் சறுக்குவதில்லை. கர்த்தருடைய கிருபை அவனை தாங்கும், அவனை ஏந்தி நடத்தும். அப்போ இந்த நாட்களில் நாம் கர்த்தருடைய கிருபையை சார்ந்து இருக்கணும். கிருபைக்கு நாம் கீழ்ப்பட்டு இருக்கும் பொழுது எந்த ஒரு பாவமும் நம்மளை மேற்கொள்ள மாட்டாது. கிருபைக்கு நாம் கீழ்ப்பட்டு இருக்கும் பொழுது எந்த பலவீனமும் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. கிருபைக்கு நாம் கீழ்ப்பட்டு இருக்கும் பொழுது சிறையிருப்பு மாறும், சிறையிருப்பு நம்மளை மேற்கொள்ள முடியாது. கடைசியாக கிருபைக்கு நாம் கீழ்ப்பட்டு இருக்கும் பொழுது நம்முடைய கால் சறுக்காது, இடராது. தேவ கிருபை, நாம் சார்ந்திருக்கிற கிருபை நம்மளை தாங்கி ஏந்தி நடத்தும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகளை
நீர் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த உலகத்தில், இந்த பூமியிலே எல்லாவற்றிலையும் ஆண்டவரே கிருபையை சார்ந்திருந்து கிருபையினால் வரக்கூடிய நன்மைகளை, ஆசீர்வாதத்தை, ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.